தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நடிகர் அஜித்குமார் மருத்துவமனையிலிருந்து தற்போது டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியிருக்கிறார். அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு சின்ன ஒரு செக்கப்புக்காக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளையில் கட்டி போன்ற பல வதந்திகள் வந்து பரவி வந்தன. இந்த நிலையில் தான் நேற்று அவருடைய மேலாளர் அதாவது சுரேஷ் சந்திரா மீடியாக்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தார். அதாவது வந்து அவர் காதுக்கு கீழே ஒரு சிறிய கட்டி ஒன்று உள்ளதாகவும் அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பட் இது தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லையெனில் நீங்கள் வீடு திரும்பலாம் என்று மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தனர். இந்த நிலையில் தான் அவர் வந்து ஓகே நான் எனக்கு டைம் இருக்கிறது என்று கூறி அந்த கட்டியை வந்து எடுத்துள்ளார் அப்போலோ மருத்துவமனையில். அதற்காக மருத்துவர்கள் அவர் ஒரு நாள் மருத்துவமனையில் தங்கி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இதனாலேயே அஜித்குமார் நேற்றைய தினம் இரவு வந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே தங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் நேற்று ஓய்வு எடுத்த நிலையில் நேற்று இரவு அங்கு அவரை நலம் விசாரிப்பதற்காக பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் அங்கு வந்திருக்கின்றனர். அவர்களுடன் நேற்று இரவு ஃபுல்லா அஜித்குமார் உரையாடி கொண்டிருந்திருக்கிறார். இன்று காலை மருத்துவர்கள் வந்து அவரை கண்காணிப்பில் இருந்து சோதனை செய்த போது அவர் வந்து பூர்ண நலமுடன் இருக்கிறார். ஸோ நீங்கள் வீடு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய பிறகு தற்போது அஜித்குமார் அவருடைய இல்லத்திற்கு சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். அவர் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்துக் கொண்டிருப்பதால் அந்த படத்திற்கான படப்பிடிப்பு அர்பைஜான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படப்பிடிப்பு அடுத்த வாரம் மீண்டும் தொடங்க இருப்பதால் அவர் வந்து திரும்பி வெளிநாட்டிற்கு அடுத்த வாரம் செல்வார் என்று அவருடைய மேலாளர் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து படங்களில் நடித்துக் கொண்டிருப்பதால் இதற்கு பல வதந்திகள் வந்து 2 தினங்களாக பரவி வந்தனர். அதாவது அவருக்கான கட்டி இருக்கிறது, அவரால் இனிமேல் படத்தில் நடிக்க முடியாது, அவர் இப்பொழுது ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் செய்துள்ளார் போன்ற பல வதந்திகள் வந்து பரவி வந்தன. இந்த வதந்திகள் எதுவுமே உண்மை இல்லை. அவர் இப்பொழுது பூர்ண நலமுடன் இருக்கிறார் என்று அவருடைய மனைவியும் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவினை ஒன்றை பதிவிட்டுள்ளனர். ஸோ அஜித் ரசிகர்கள் தற்போது அதை வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வந்துள்ளதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அஜித் தற்போது வீடு திரும்பி இருக்கிறார் என்பதை இப்போது நமக்கு வந்துள்ள தகவலாக பார்க்கப்படுகிறது.